எல்லோருக்கும் வணக்கம். இது ஜோதி டெரோட் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த விதமான ஒரு டெரோட் டாபிக்குமே பார்க்க போறது கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சேனல் இவ்வளோ நாள் நம்ம டெரோட் ரிலேட்டடா எவ்வளவோ டாபிக்ஸ் பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதனால ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க, அதாவது என்கிட்ட டெரோட் பாக்குற கிளைண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக ஒரு கார்ட்ஸ் எடுத்து பாக்குறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ அவங்களுக்கு நான் கார்ட்ஸ் எடுத்து கொடுத்தாச்சு. அதே நேரத்துல அவங்களுடைய டிசீஸ்க்கு மெடிகேஷன் சம்பந்தமா ஏதாவது கார்ட்ஸ்ல ஐடியா கிடைக்குமா டெரோட் கார்ட்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் நான் சொன்னது என்னன்னா, டெரோட் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம அந்த ஒரு கார்ட்ஸோட சிச்சுவேஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியுமே தவிர மெடிகேஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. டாக்டர்ஸோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அது என்ன ஹெல்ப் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். என்ன அப்படின்னா, கிரான்ஸ் டிசீஸ், அதாவது கிரான்ஸ் டிசீஸ், ஐபிடி டிசீஸ் இருக்கிறவங்க, இல்ல ஐபிஎஸ் இல்ல அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 4 விஷயமுமே ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் விஷயத்த பத்தி, இந்த டிசீஸ் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த டிசீஸால சஃபர் பண்ற ஒரு சிஸ்டர் தான் நம்ம கிட்ட ஒரு கிளைண்டா இந்த ஒரு ஹெல்ப்பை கேட்டிருந்தாங்க. எனக்கு இத பத்தி எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. அதாவது இதுல சஃபர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். எனக்கு இத பத்தி தெரியாது. சோ அவங்க என்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த டிசீஸ்னால சஃபர் ஆயிருக்கிற, அதாவது அவங்க கிரான்ஸ் டிசீஸ் வித் ஃபிஸ்டுலா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கேஸ் கிரான்ஸ் டிசீஸ் வித் ஃபிஸ்டுலா. ஸோ கிரான்ஸ் டிசீஸ் வித் ஃபிஸ்டுலால யாராவது சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஐபிடில ஏதாவது ஒரு சஃபரர் இருக்கீங்க, ஐபிஎஸ்ல இருக்கீங்க, இல்ல அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு மென்டலி அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புக்கு போறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க பலதரப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட பார்த்திருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்களுக்கு இன்னுமே ஒரு ரெக்கவரி கிடைக்கல. சோ அவங்க அப்படியே அந்த கஷ்டத்திலேயே தான் என்கிட்ட கார்ட்ஸ் பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. சோ இதுல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் நான் வீடியோ மூலியமா உங்ககிட்ட கேட்கிறேன். யாராவது இந்த சஃபரர் இருக்கீங்க, இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸோட இருக்கீங்க, கிரான்ஸ் டிசீஸ் ஃபிஸ்டுலாவோட இருக்கிற பேஷண்டா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நான் வீடியோல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு எப்படி நீங்க ஏதாவது கியூர் ஆயிருக்கீங்கனாலுமே நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்து கியூர் ஆயிருக்கீங்க, இல்ல நான் கரண்டா அந்த டிசீஸோட தான் நான் இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க சொல்லலாம். ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்காம அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பெயினுங்கிறது இருந்துட்டே இருக்குது. கொஞ்சம் கூட அந்த பெயின் குறையவே இல்லை. டாக்டர்ஸ் கிட்ட போய் அவங்க பேசினாலுமே ஒரு கிளாரிட்டி இல்ல, கிளாரிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. கவர்மெண்ட்லயுமே அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருந்திருக்கிறாங்க. சோ அதுலயுமே இந்த டிசீஸ்க்கான எந்த ஒரு மெடிகேஷனுமே அவங்க ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு மருந்துமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் கவர்மெண்ட்ல இருந்துமே அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜெக்ஷனுமே ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இமீடியட்டா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஒரு இமீடியட்டா ஒரு ஹெல்ப் கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ அவங்க பிரைவேட்ல போய் பார்க்கும்போதுமே இதோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஒரு இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 1 lakh வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப 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 காஸ்ட்லியான மெடிகேஷன். ஸோ இப்பவும் அவங்க ஊசி அந்த மாதிரி, அதாவது அவங்க அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்த மாதிரி கடன் வாங்கிதான் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஒரு 7 to 8 இன்ஜெக்ஷன்ஸ் என்கிட்ட போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போட்டுமே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால இப்ப அவங்க சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. சோ யாராவது இதுல நீங்க சர்ஜரி பண்ணிருக்கீங்களா, இல்ல நீங்க மெடிகேஷனோடயே இருக்கீங்களா, இதுல ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்களா, அவங்க ஏதாவது ஒரு மென்டலி ஒரு ஐடியா மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அவங்க இந்த டிசீஸ்க்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த டிசீஸை பத்தி ஒரு கிளாரிட்டி இருக்கு. பட் இதுல எவ்வளவு பேர் கியூர் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா,
இந்த டிசீஸ் ஒன்ஸ் வந்ததுதான், வெறும் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம சேனல்ல நான் ஏன் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் வந்து டெரோ சம்பந்தமான டாபிக்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். பெரிய பெரிய சேனல்ஸ்ல எல்லாம் அவங்க ஹெல்ப் கேட்கும் போது எல்லாருமே இதை வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவா இல்ல மணி வாங்கிட்டு பண்றதா சொல்றாங்க. எனக்கு வந்து நான் வந்து இதை வந்து ஒரு டிவைன் சேனலா நான் வச்சுக்கிட்டு எந்த ஒரு மணி எனக்கு அதுக்காகவும் எனக்கு வந்து ப்ரமோஷனுக்காக அவங்க வந்து மணி கொடுக்கறதோ அது வந்து இதுல விஷயம் கிடையாது. ஒரு உயிர்க்காக நான் வந்து ஹெல்ப் கேட்கிறேன். சோ யாராவது இந்த மாதிரி சஃபரர் இருக்கீங்க, எனக்கு வந்து இதை பத்தின டீடைல்ஸ் வந்து தெரியல, நான் இவ்வளவு கிளியரா இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு நான் கூகுள்ல போய் சில விஷயங்கள் படிச்சு பார்த்துட்டு தான் இங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். சோ நானுமே இந்த விஷயத்த பத்தி மெடிக்கல் விஷயத்த பத்தி பேசுறதுக்கு நான் டாக்டர் கிடையாது. அவங்க எனக்கு ப்ரொவைட் பண்ண சில விஷயங்கள் அட்வைசஸ் அவங்க என்கிட்ட சொன்ன கிளாரிட்டியை வச்சுதான் நான் பேசுறேன். அது மாதிரி நானும் இந்த டிசீஸ் பத்தி போட்டு பார்த்தப்போ ஒரு கிளாரிட்டி வந்து எனக்குமே கிடைச்சிச்சு. பட் எந்த டாக்டர்ஸ்மே இதை பத்தி ஒரு கிளியரான விஷயங்கள் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ பேஷண்ட்ஸ்மே அதனால சஃபர் ஆகுற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து ரொம்ப சின்ன வயசு பொண்ணு. ஸோ நான் அவங்களோட ஏஜோ அவங்க நேமோ நான் மென்ஷன் பண்றதுக்கு விரும்பல. என்கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க பேசியிருந்தாங்க, என்னோட கிளைண்ட் அவங்க, என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் வந்து பெரிய என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாதுங்க. நான் ரொம்ப சின்ன சேனல், நான் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். சோ என்னால முடிஞ்சது நான் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என் சப்ஸ்கிரைபர். அதையும் தாண்டி நான் உங்ககிட்ட சொன்னது என்னன்னா, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதன் மூலியமா உங்களுக்கு வந்து யாராவது இதை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இது ஒரு ப்ரமோஷனுக்காகவும் இல்ல வேற எந்த நீட்காகவும் நான் பண்ணல. இந்த டிவைன் சேனல்ல இப்படிப்பட்ட வீடியோ வந்து நான் போடணும்னு நினைச்சேன். யூனிவர்ஸ் வந்து எனக்கு சொன்ன மாதிரி தான் இதை நான் நினைக்கிறேன். அவங்களோட கஷ்டம் வந்து என் கஷ்டம் மாதிரி. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. நான் அந்த பொண்ணும் என்கிட்ட பேசினாங்க, அவங்க அம்மாவும் என்கிட்ட பேசினாங்க. ஸோ நான் அவங்க அம்மாவோட நம்பரை வந்து இந்த வீடியோல நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லயும் நான் கொடுக்குறேன். யாராவது நீங்க இப்ப வந்து நீங்க இந்த டிசீஸ்னால சஃபர் ஆகாம இருக்கலாம் இல்லைங்களா, ஆனா வேற யாராவது இந்த டிசீஸ்னால கண்டிப்பா சஃபர் ஆயிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து பெரிய சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுட்டு இல்ல, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நிறைய ரீச் ஆகாது. ஸோ நீங்க ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ வந்து ரீச் ஆகி யாராவது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா. அதுக்காக மட்டும்தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை வந்து நான் போடுறேன். ஏன்னா நீங்க தான் நினைச்சா மட்டும்தான் இதை ஹெல்ப் பண்ண முடியும். எதையோ நம்ம வந்து என்ன பண்றோம், ஷேர் பண்றோம், ஒரு கமெண்ட் பண்றோம் இல்லைங்களா. இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு ஹெல்ப் பண்ணலாமே. ஏன்னா கிரானிக் டிசீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய அளவுல வந்து இன்னும் யாராலையும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியாத ஒரு விஷயம். யாருக்குமே இதை பத்தி ரொம்ப தெரியாது. இது வந்து ரொம்ப ரேர் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ரேரான பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த டிசீஸ் வரும். ஸோ இதை பத்தி யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நானும் கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு வந்துதான் நான் சொல்றேன். சோ யாராவது இதுல எனக்கு வந்து மெயினா அவங்க சொன்னது கிரான்ஸ் ஃபிஸ்டுலா அவங்களுக்கு இருக்கிறது. சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களுக்கு அதை பத்தின ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கடைசியா டாக்டர் வந்து இப்ப வந்து நீங்க சர்ஜரி தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. சர்ஜரி பண்ணாலும் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டியோட இதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. ஸோ நீங்க யாராவது இதுல சர்ஜரி கோத்ரூ பண்ணிருக்கீங்க, இல்ல வந்துட்டு மெடிகேஷன்ஸ்லயே நீங்க இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க எப்படி இந்த விஷயத்த வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா நீங்க சொல்றதுனால நம்ம எந்த வகையிலயுமே நம்ம குறைய மாட்டோம். இது வந்து ஒரு மென்டல் ஹெல்ப் தான். அவங்க வந்து நம்ம கிட்ட வேற எந்த ஒரு விஷயமுமே அவங்க கேட்கல. ஏக்கா இந்த வீடியோவை நீங்க போடுங்க, உங்க சேனல்ல எனக்காக நீங்க போடுங்க, யாராவது இதுல தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்க்கா. ஏன்னா எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியல. சோ அதற்காக தான் நான் உங்ககிட்ட வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு அவங்க கிட்ட நான் கார்ட்ஸ் பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என்னோட சேனல்ல என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கஷ்டங்கும் போது நான் தான் அதை வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நான் தான் அதை பேசணும்னு எனக்கு தோணுச்சு. நான் சொல்லியிருந்தேன், ஓகே நான் என் சேனல்ல போடுறேன். என் சேனல் வந்து சின்ன சேனல் தான், மற்ற சேனல் மாதிரி எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா இது நிறைய இடத்துல ரீச் ஆகும். ஓகே நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ்ட சொல்றேன், கண்டிப்பா அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையில இருந்தாலும் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இருந்தா கூட அவங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனாலதான் நான் சோசியல் மீடியால இந்த வீடியோ போடுறேன்.
அவங்க அம்மாவை வந்து நான் பேச சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணோட அம்மா வந்து பேச மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப அவங்க வந்து அழுதாங்க. சோ அதனால அந்த வீடியோவை இதுல போட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி விஷயம் இல்ல. சோ அதனால நான் அவங்க என்னால பேச முடியாது. எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து சோசியல் மீடியால பேசுற அளவுக்கு எனக்கு இது இல்ல. சோ நீங்க வீடியோ போடுறீங்க. நீங்க எனக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் பண்றேன். உங்களுக்காக நான் வந்து இந்த ஹெல்ப் நான் வந்து பண்றேன். இது வந்து ஒரு சின்ன ஹெல்ப் தான். நான் ஒன்னும் பெருசாலாம் பண்ணிடல. எனக்கு யூனிவர்ஸ் வந்து இந்த ஹெல்ப்ப பண்ண சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். சோ இந்த டிசீஸ் பத்தி யாரு என்ன ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, நீங்க வந்து சர்ஜரி பண்ணாலும், மெடிகேஷன்ஸ் எடுத்தாலும், இல்ல கரண்டா நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, கிரான்ஸ் பேஷண்ட், இதுல வந்து 4 டைப்ஸ் இருக்குதா சொன்னாங்க. இந்த அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ், ஐபிஎஸ், ஐபிடி, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நான் கொடுத்திருக்க இந்த நம்பருக்கு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து அவங்க கேக்குறாங்க. ஏன்னா இந்த ஃபேமிலி வந்து அப்பா இல்லாத ஃபேமிலி. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட். அந்த பொண்ணும் சின்ன பொண்ணு. சோ யாருமே இந்த நம்பர் எடுத்துட்டு விளையாட வேணாம். ஃபேக்கா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம். உண்மையிலேயே உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டும் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாவம் அந்த குடும்பம். அவங்கள நம்ம எந்த வகையிலயும் ஹர்ட் பண்ண வேணாம். நமக்கு தெரிஞ்சா நம்ம சொல்ல போறோம். இல்லையா நீங்க விட்டுருங்க. அவங்கள கால் பண்ணியோ இல்ல அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு கொடுத்திருக்க நம்பர் வந்து அவங்க அம்மாவுடைய நம்பர் தான். சோ அவங்க ரொம்ப முடியாதவங்க. அவங்களும் அவங்க பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. சோ எந்த வகையிலையும் ஒரு தவறான வார்த்தை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். யூனிவர்ஸ் வந்து நல்ல வகையில அவங்கள ஹீல் பண்ணட்டும். நல்லதே அவங்களுக்கு நடக்கட்டும். ஏன்னா நம்ம தவறான வார்த்தைகள் கொடுத்து அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. சோ தயவு செஞ்சு என் சப்ஸ்கிரைபர் யாரும் அப்படி பண்ண மாட்டீங்க. நீங்க ஷேர் பண்ணாலும் அவங்களும் அப்படி பண்ணக்கூடாது. யாரும் அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. ஒரு மென்டல் அட்வைஸ் தான் கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிரான்ஸால யாரு சஃபர் ஆயிருக்காங்கன்னே தெரியல. தான் மட்டும்தான் சஃபர் ஆயிருக்க மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்றா. அவளுக்கு வந்து ஒரு 4 விஷயம் தெரியல. உலகத்துல என்ன நடக்குது, இல்ல வேற யாராவது இதுல இருக்கிறாங்களான்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. சோ அவளுக்கு தெரியும் போது அவளுக்கு ஒரு ஆற்றலா இருக்கும். அவ வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவா. அதுக்காக தான் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என்கிட்ட கேக்குறா. என்னோட சிஸ்டர் மாதிரிதான் அந்த பொண்ணு. சோ தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க. நான் வந்து அந்த பொண்ணு என்னோட சிஸ்டர் மாதிரி கன்சிடர் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். சோ தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அந்த ஃபேமிலி, அந்த அப்பா இல்லாத ஃபேமிலிக்கும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Thank you.